இலங்கை கடற்பகுதியில பிரம்மாண்டமான மர்ம தேர் ஒண்ணு மிதந்து வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடல்ல பிரம்மாண்டமா ஒரு தேர் மிதந்து வந்திருக்கு. இத பார்த்த மீனவர்கள் கொடுத்த தகவலின்படி அந்த தேரை மீட்டு இப்போ விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது. இது தேர்தானா இல்ல கடத்தல்களுக்காக இத பயன்படுத்தி இருக்காங்களா அப்படின்ற கோணத்திலையும் கடற்படையினர் விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இலங்கை யாழ்ப்பாணம் வடமராட்சி வேம்படி கடற்கரை பகுதியில ஒரு தேர் ஒண்ணு மிதந்துட்டு வரதா மீனவர்கள் கடற்படையினருக்கு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. மீனவர்கள் உதவியோட அந்த தேரை அங்கிருந்து மீட்டிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த தேர் தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது. தேர்ல தங்க முலாம் பூசப்பட்ட நிலையில அது முதந்து வந்திருக்கு. இந்த மாதிரியான தேர்கள் மலேசியா, ஜப்பான், தாய்லாந்து, பர்மா உள்ளிட்ட நாடுகள்ல பயன்படுத்திட்டு வரதாகவும் பௌத்த மதத்துல இந்த தேர்களை வழிபடுவாங்க. அங்கிருந்து தான் இது வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இது உண்மையாலுமே வழிபாடுக்காக பயன்படுத்தப்பட்ட தேரா இல்ல கடத்தல் முயற்சியில யாராவது இந்த மாதிரி நூதன முறையை கையாண்டிருக்காங்களா அப்படின்ற கோணத்திலையும் இப்போ விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது. கடந்த மே 2022 கூட இந்த மாதிரியான ஒரு தேர் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்துக்கு வந்திருந்தது. அது அப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த சூழல தான் அதே மாதிரியான தேர் இப்போ இலங்கை கடற்பகுதியிலுமே வந்திருக்கு. இப்போ இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வருது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.